இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பாஸ்கா எண்கிழமையில் சனிக்கிழமை. அதாவது இன்றைய நாளிலே நாம் எதை பார்க்கின்றோம் என்றால், நற்செய்தியின் சுருக்கம் என்று பார்க்கின்ற பொழுது, மரிய மகதலா உயிர்த்தாண்டவரை பார்த்த அந்த செய்தியை தன்னுடைய இயேசுடைய சீடர்களுக்கு வந்து சொல்லுகிறார்கள். அவர்கள் நம்பவில்லை. அதைப்போன்று 2 எம்மாவுஸ் பயணம் செய்த அந்த சீடர்கள் இயேசுவை உணவை பிற்கும் பொழுது கண்டுகொள்ளுகின்றார்கள். அந்த அனுபவத்தையும் வந்து சொல்லுகிறார்கள். ஆனால் சீடர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்பவில்லை. இறுதியாக இயேசுவே அங்கே காட்சி கொடுத்து அவருடைய கடினமான உள்ளத்தை கடிந்து கொள்கிறார். சொல்லிவிட்டு என்ன சொல்றார்? இதை வந்து உலகெங்கும் சென்று இந்த நற்செய்தியை பரப்புங்கள், ஆண்டவர் உயிர்த்து விட்டார், இறப்புக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நீங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துங்கள் என்று அறிவுறுத்துகின்றார். இப்போ இங்கே கேள்வி என்னன்னா, இந்த மரிய மகதலா ஏன் இந்த அளவுக்கு இயேசு மீது அதிகமான பற்றும் பாசம் அன்பு கொண்டிருக்கணும்? இந்த மரிய மகதலாவை இயேசு எதிலிருந்து விடுவித்தார் என்று பார்க்கின்ற பொழுது 7 பேய்கள் என்று விவிலியம் குறிப்பிடுகிறது. அந்த 7 பேய்கள் என்ன? பொறாமை, பெருமை பாராட்டுதல், கோபம், சோம்பல், பேராசை, பெருந்தீனி, மோகம். இந்த 7 தான். அதாவது நான் தான் செஞ்சேன், எப்போ பார்த்தாலும் தன்னை பெருமையாக மற்றவர்கள் சொல்லி கொண்டிருப்பது, மற்றவர்கள் தங்களை ரெகக்னைஸ் பண்ண வேண்டும், நான் பெரிய ஆள் அல்லது நான் தான் இந்த இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை முன்னிலைப்படுத்துகின்றவர்கள் அழிந்து போவார்கள், மகிழ்ச்சி நிலையில் இருப்பார்கள், வெறுமையை தேடிக்கொள்வார்கள் என்பது. இதை மகதல மரியாவும் உணர்ந்திருக்கிறார் அல்லது வாழ்ந்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது, பொறாமைப்படுதல். மற்றவரிடம் ஒரு பொருள் இருக்கிறது அல்லது மற்றவருடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கிறது அல்லது அவருடைய திறமைகள் வித்தியாசமாக இருக்கிறது என்றால் பொறாமை கொள்ளுதல். அதாவது மற்றவர்களிடம் இருக்கின்ற திறமைகள் அல்லது பொருட்களை பார்த்து நாம் மகிழ்ச்சி கொள்வது என்பது வேறு, ஆனால் பொறாமை கொள்கின்றது வேறு. பொறாமை கொள்ளுகின்ற பொழுது என்ன நிகழ்கிறது? அது உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. மூன்றாவதாக கோபம். இன்று நமக்கு தெரியும், எல்லாரும் பலவிதமாக கோபம் கொள்கிறோம். ஆனால் கோபம் கொண்ட அடுத்த நொடி நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியுதா? அந்த கோபத்தினுடைய அந்த உச்சம் எவ்வளவு நேரத்துக்கு நீடிக்குது? அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒழுங்காக பேச முடியாது, மனதில் இறுக்கம் இருக்கும், ஒரு புன்சிரிப்பை கொடுக்க முடியாது. அப்போ ஒரு கோபம் வந்து எந்த அளவிற்கு உடலையும் மனதையும் பாதிக்கிறதுன்னு பாருங்கள். நான்காவது, சோம்பல். படுத்தூங்கிக்கிட்டே இருக்கிறது, எந்த வேலையும் செய்கிறதில்ல. ஏதாவது ஒன்று சொல்கிறது, நான் அடுத்து அதை செஞ்சிடுவேன், இதை செஞ்சிடுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆனால் எந்த முயற்சியும் எடுக்கிறதில்ல. இதுவும் ஒரு விதமான பேய் தான். அடுத்ததாக பேராசை. இருப்பதை வைத்து மகிழாமல் இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படுவது. நாம் 40, 50, 60 வருகின்ற பொழுது 2 இட்லி அல்லது 3 இட்லி, ஏதோ போதிய உணவு, இருப்பதற்கு ஒரு உறைவிடம், வாழ்வதற்கான தேவையான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஆனால் அதையும் மீறி இன்னும் பலவற்றை நான் அடைந்து தீர வேண்டும், அதாவது குறிப்பாக பதவி, பட்டம், புகழ், இவைகளை நான் அடைய வேண்டும் என்று பேராசைப்படுகின்ற ஒரு நிலை. அது மனதை நிம்மதியாக வைத்திருக்குமா? நிச்சயமாக வைத்திருப்பதில்லை. அதுபோன்று பெருந்தீனி. தொடர்ந்து உண்டு கொண்டே இருப்பது, கிடைப்பது எல்லாம் உண்பது, எந்த ஒரு ஒழுக்கமும் இருக்காது, கட்டுப்பாடும் இருக்காது. இறுதியாக இச்சை அல்லது மோகம். அதாவது பார்க்கின்ற நபர்களை எப்படி பார்க்கின்றோம்? மனிதர்களை மனிதர்களாக பார்க்கின்றோமா அல்லது ஒரு பொருளாக அல்லது ஒரு நமக்கு இன்பத்தை கொடுக்கின்ற ஒரு நபராக பார்க்கின்றோமா? நம்முடைய பார்வை எப்படி இருக்குது? அந்த பார்வையில் எதை நாம் அதிகமாக பயன்படுத்துகின்றோம்? எடுத்துக்காட்டுக்கு சமூக ஊடகங்களை அதிகமாக பயன்படுத்துகின்ற பொழுது அதில் வருகின்ற காட்சிகள் நம்முடைய கண்களுக்குள்ளாக சென்று மூளையில் பதிந்து நாம் பார்க்கின்ற நபர்களெல்லாம் அந்த உருவத்தில் பார்ப்பது நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட அனைத்திலிருந்தும் இயேசு அந்த மரிய மகதலாவை விடுதலை செய்கிறார். ஆகவே விடுதலை பெற்றவள் இயேசுவின் மீது மட்டுமே அன்பு கொள்ளுகின்றாள். அந்த அன்பு தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த 7 நிலைகளில் நாம் சிக்கி கொண்டாலும் நம்முடைய மன நிம்மதியை இழந்து விடுவோம், மன மகிழ்ச்சியை இழந்து விடுவோம் தான். நம்மளால் சிரிக்க நினைப்போம், சிரிக்க முடியாது. பேச நினைப்போம், பேச முடியாது. மற்றவங்களுடைய கண்களை பார்த்து பேச நினைப்போம், பேச முடியாது. பல சிதைவுகள் நமக்குள் நடைபெறும். அதற்கு காரணம் இந்த 7. இவைகள் உங்களிடம் இருந்தால் எப்படி மரிய மகதலாவை ஆண்டவர் விடுதலை செய்தாரோ
அதுபோன்ற விடுதலை உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நீங்களும் ஆண்டவரிடம் ஜெபியுங்கள். அதன் பிறகு பார்க்கின்றோம், இயேசு அவர்களை கடிந்து கொள்வதற்காக நம்பிக்கை குன்றியவர்களாக இருக்கின்றார்கள். இயேசு ஏற்கனவே தன்னுடைய இறப்பிற்கு முன்பாகவே அவர்களுக்கு 3 முறை அறிவித்தார். என்னது? தான் மரித்து உயிர்த்தெழ வேண்டும். ஆனால் அதை சீடர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், இதுவரை அதுபோன்ற நிகழ்வுகள் நடந்ததில்லை, இனியும் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதனால் அவர்களால் அதை நம்ப முடியவில்லை. ஆனால் அதேவேளை பார்த்தவர்கள் வந்து சொன்ன பிறகு கூட நம்பலை. அப்போ இயேசு என்ன சொல்றார்? நம்பிக்கை குன்றியவர்களே என்று சொல்லுகிறார். நம்பிக்கை குன்றியவர்களேன்னு சொல்லிட்டு அவங்கள கைவிட்டுட்டாரா? இல்லை. அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி அந்த மரியம் மகதலா என்ன பணியை செய்தாரோ அந்த 2 சீடர்கள் என்ன செய்தார்களோ, அதாவது நாங்கள் ஆண்டவரை கண்டோம், அவர் உயிர்த்து விட்டார், இந்த செய்தி உலகெங்கும் சென்று அறிவியுங்கள் என்று அனுப்பி வைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, சிந்திப்போம். இந்த நாளில் நாமும் நம்மை புனிதப்படுத்தியவர்களாக, தூய்மைப்படுத்தியவர்களாக, இயேசு உயிர்த்து விட்டார், அந்த உயிர்ப்பை நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியோடு பகிரக்கூடியவர்களாக வாழ்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.